ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஓமவல்லி இலையை வச்சு ரசம் செய்யலான்னு இருக்கேன். ஓமவல்லி இலை சளிக்கு ரொம்ப நல்லது. சளி இருமல் இருந்தால் இந்த ரசம் செஞ்சு சாப்பிடலாம். இதோட நம்ம மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாமே சேர்க்கறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்ப்போம். ஓமவல்லி ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: எலுமிச்சை அளவு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு வேக வச்சு அது 1 கப் அளவு இருக்க மாதிரி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓமவல்லி இலை 6லேருந்து 7 நம்பர், மிளகு 1½ டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், தனியா பொடி, தனியா இருந்தால் தனியா எடுத்துக்கலாம், நான் தனியா பொடி எடுத்திருக்கேன் 1/2 டீஸ்பூன், 2 காய்ந்த மிளகாய், பொடியாக நறுக்கிய தக்காளி 1, பூண்டு நான் தட்டிட்டு ஒரு 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். எடுத்து வச்சிருந்த புளி, பருப்பு தண்ணீர், தக்காளி, சிறிதளவு மஞ்சப்பொடி எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் சேர்த்து வச்சுருக்கேன். தக்காளியை நல்லா கைனால் மசிச்சு விட்டு எடுத்துக்கோங்க. இதை முதல்ல நல்லா கொதிக்க விடுங்க. புளியோட பச்சை வாசனை போகட்டும், அதனால் ஃபஸ்ட்டு இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, ஜீரகம், தனியாத்தூள், 2 மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க ரசப்பொடியை அதில் சேர்த்துக்கிறேன். பூண்டு, ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, எடுத்து வச்சுருந்த ஓமவல்லி இலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைச்சும் சேர்த்துக்கலாம், நான் இங்கே கட் பண்ணி தான் சேர்த்துக்கிறேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். ரசம் இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்கேன். நெய்யில் தாளித்தா ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், பெருங்காயம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தாளித்தது அதில் சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்து இறக்கிக்கலாம். நாட்டு சர்க்கரையை சேர்த்து நான் இறக்கிக்கிறேன். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஓமவல்லி மிளகு ரசம் இப்போ சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.